என்னை பொறுத்தவரை இது எல்லா மேடையிலையுமே நான் அதிகமாக சொல்லிட்டு வர்றேங்க. குறிப்பாக இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய அநியாயம், இலங்கையில் குறிப்பாக வடகிழக்கு பகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த அநியாயம், மலையக தமிழர்கள் நடந்திருக்கக்கூடிய இந்த அநியாயம் என்பது உலகத்தில் எந்த ஒரு இனத்திற்கும் இதுவரை நடந்ததாக சரித்திர சான்று இல்லை. அந்த இரண்டு இனத்துக்குமே நடந்திருப்பது மிகப்பெரிய அநியாயம், துரோகம் என்கின்ற வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்தும். அதே நேரத்தில் மிக கடுமையான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இரண்டு பகுதி, அது இரண்டுமே. அது ஒரு செஸ் கேமில், செஸ் போர்டில் ஒரு குளோபல் பவர்ஸ் விளையாடும் பொழுது ஒரு செஸ் காயின்ஸாகத்தான் இத்தனை காலமாக குறிப்பாக இலங்கை தமிழர் பிரச்சனையும் மலையக தமிழர் இருக்கக்கூடிய பிரச்சனையும் த வேர்ல்டு பவர்ஸ் ஆர் பிளேயிங் செஸ் ஆன் அ குளோபல் ஸ்டேஜ். அது கிட்டத்தட்ட வேறு வேறு காலகட்டத்தில் இருந்தாலும் கூட இலங்கை சுதந்திரம் கிடைத்த பிறகு 1948 amended Citizenship Act was a clear endangerment to the Malayaga Tamils and to other Tamils also. One fine day, with a single stroke of pen, they were deprived of citizenship. Overnight, millions of people, they became homeless. 1948 ஆரம்பிச்சு. அதன் பிறகு சாஸ்திரி ஒப்பந்தத்தில் அதில் நிறைய மனிதர்கள் இன்னைக்கு தமிழகத்திற்கு வந்து கேரளாவில், கர்நாடகாவில், வேறு வேறு பகுதியில் குறிப்பாக மலையக தமிழர்கள் ரீசெட்டில்மெண்ட் ஆயிருக்கிறாங்க. அதன் பிறகு 1987 நடந்த ஒரு கலவரம், மிக துயரமான ஒரு கலவரம். நம்ம மேயர் அம்மா சொன்னாங்க, அவருடைய சகோதரர் கூட அந்த கலவரத்தில் இறந்திருக்கின்றோம் என்று. அதன் பிறகு உள்நாட்டு யுத்தத்தில் 2009 நடந்த மிக கொடூரமான அந்த படுகொலை, இதெல்லாம் சரித்திரம் எப்பொழுதுமே மன்னிக்காது. இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர், குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் லூதியானால மே 10 2009, the Honorable Mr. Narendra Modi ji, May 10, 2009, when he was the Chief Minister of Gujarat, in a public function in Ludhiana, he said in Tamil, in Hindi, if I translate to Tamil, he said, என்னுடைய சகோதர சகோதரிகள் இலங்கையிலே படுகொலை செய்யப்படும் பொழுது இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று. When my brothers and sisters are getting killed in Sri Lanka, what is the Indian government doing sitting in Delhi? 2009, May 10th, he made this statement in Ludhiana in a public speech. So Prime Minister's heart beats for the Sri Lankan Tamils. He's always like that. That is why after 2014, we are seeing a very drastic difference, a drastic approach, a completely transformative approach with the way India is approaching Sri Lanka. Pre-2014 was different. Post-2014 is very different with the way India is approaching. So the attempt I'm trying to make in this stage is trying to present you a viewpoint from 2014 what is happening and where I foresee what might happen in the next 5 to 10 years in the short term, because nobody can predict a long term what is going to happen. என்னுடைய நோக்கம் இந்த மேடையின் மீது நின்று கொண்டு 2014 என்ன நடக்குது, what is the trajectory, the arc of progress, the closer relationship between India and Sri Lanka has achieved, especially in the northeast part and especially for the Malayaga Tamils part. இது ஒரு 2023 ஒரு சரித்திர வருடமும் கூட, பிகாஸ் மலையக தமிழர்களுக்கு 200வது ஆண்டு. 1823, from primarily about 7 districts of Tamil Nadu, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, மதுரை, ப்ரிடாமினண்ட்டாக 7 மாவட்டத்திலிருந்து 1920-23 காலகட்டத்தில் இங்கிருந்து அனைவருமே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இலங்கை அப்போ இருந்த குயின் மொனார்கி, அவங்க இங்கிருந்து அழைச்சிட்டு போனாங்க. நான் மலையக தமிழ் 2 டைம் போயிருக்கிறேன். அவ் கான் டு நுரேலியா, அவ் கான் டு கேண்டி. 2 முறை போகும் பொழுது கூட அவர்களுடைய வாழ்வு பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க, உண்மையாலுமே இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் கஷ்டத்தில் ஒரு இனம் இருக்குது அப்படின்னா மலையக தமிழர்கள். ஸ்டில் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் இன்க்ரீஸ் இன் வேஜஸ். அது ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இலங்கையில் இன்க்ரீஸ் இன் வேஜஸ் வேணும். தேர் லிட்ரஸி இஸ் வெரி பேட் when compared to other parts of Sri Lanka. அவர்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் இன் ஸ்ரீலங்கா. அவர்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு, கல்வி தகுதி, அதுவும் ஸ்ரீலங்காவில் ரொம்ப மோசமாக இருக்குது. 200 ஆண்டுகள் கழித்து இதை நம்ம பார்க்குறோம். அவர்கள் போகும் பொழுது they are the only community in the whole world who have displaced more than 3 times till now. உலக வரலாற்றில் எந்த ஒரு கம்யூனிட்டியுமே இதுவரை 3 முறைக்கு மேலே டிஸ்பிளேஸ் ஆனதாக சரித்திரம் கிடையாது. முதல் முறை 1820 காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து போகும் பொழுது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்தியாவிலிருந்து போய் அவங்க எல்லாமே கப்பல் மூலமாக இலங்கைக்கு போகும் பொழுது, குறிப்பாக நார்தர்ன் ப்ராவின்ஸில் அசம்பிளி பாயிண்ட், அங்கே ரேண்டமாக அங்கிருந்த பிரிட்டிஷ்காரங்க ஒரு கிராமத்திலேருந்து வர்றாங்க சிவகங்கைனா, அவங்க ரேண்டமாக கேண்டி போன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கிராமத்தை நூரலியா போவாங்க, இன்னொரு கிராமத்தை இன்னொரு ஊருக்கு அனுப்புவாங்க. ஸோ தட் இஸ் த செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். தே ஆல் வெண்ட் அஸ்
family, went as villagers, went as a group of people in ship. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பிரிட்டிஷ் did not want them to stay together. பிரச்சனை பண்ணுவாங்க. செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அவங்க அனைவரும் தனித்தனியாக வேறு வேறு இடத்துக்கு அனுப்பப்பட்டு அவங்க மலையகத்தில் போய் செட்டில் ஆன பொழுது அதெல்லாம் காட்டுப்பகுதி, யானைகள், பெரிய பெரிய பைசன் அதெல்லாம் இருந்த இடம். அதையெல்லாம் அழித்து இன்னைக்கு இலங்கையில் டீ இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் மலையக தமிழர்கள். அங்கேயே அவர்கள் கூலிகளாக ஆரம்பித்து தன்னுடைய வேலையை செய்து இலங்கையை கட்டமைத்து third displacement for them happened in the Sastri Pact. 1948 citizenship amendment கொண்டு வந்து when they became stateless after a very long negotiation between India and Sri Lanka, India agreed to take about 4.5 lakh people after the Sastri Pact. Third time they got displaced, they all were taken back to India. Fourth displacement inside India, where they were shifted to Tamil Nadu, Kerala, Karnataka, Andhra. Especially they started working in different corporations. In Tamil Nadu they are working in Tanti, especially in Gudalur and Ooty. If you go to Kerala they work in Wayanad. This is the fourth displacement. Recently the Tamil Nadu government decided to shut down Tanti, and they said we are closing down Tanti. They were on the verge of fifth displacement when the party that I belong, BJP, we all went there, did a huge protest, forced the Tamil Nadu government to restart Tanti, whereby we stopped the fifth displacement. நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகள் இருந்தாலும் கூட உலகத்தில் எங்கேயுமே ஒரு இனம் 4 முறை அவங்க டிஸ்பிளேஸ் ஆகி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு சரித்திர நிகழ்வு மலையக தமிழர்களுக்கு நடந்திருக்கு. அதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐயா வந்து பேசினாங்க, நிறையா ஐயா வந்து மலையக தமிழர்களுக்காக போராட்டம் பண்ணவங்க ஐயா இங்கே இருக்கிறாங்க. அதே போல இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை நம்முடைய உறவு என்பது மிக ஒரு ஆழமான, மிக ஒரு நெருக்கமான ஒரு பட்டினப்பாலை, which is centuries old. பட்டினப்பாளையில் சொல்றாங்க ஈழத்து உணவும் ஈழத்திலிருந்து வரக்கூடிய உணவு. அப்போ பூம்புகார் துறைமுகத்திற்கு காளகத்து கலகமும், அதாவது மலேசியாவிலிருந்து வரக்கூடிய பொருளும் பூம்புகார் நகரத்தில் அப்பவே வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு ஈழம் என்கின்ற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றாங்க. அதன் பிறகு 900 AD, லேட்டர் பார்ட் ஆஃப் 900 AD, ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் அவங்கெல்லாம் இலங்கைக்கு போகிறாங்க. we all know the recorded history. நம்முடைய உறவு என்பது ரொம்ப ஆழமான, மிக நெருக்கமான உறவு. குறிப்பாக மேலே ஐயா வந்து எனக்கு ஒரு சால்வை போட்டாங்க. ஐயாவுடைய பேர் கேத்தீஸ்வரம். some gentleman with the name கேத்தீஸ்வரம் came to the stage. அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய திருக்கேத்தீஸ்வரம், இட் இஸ் சங்கின் திருவாசகத்தில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம். அது பெரிய புராணத்திலே பாடப்பட்டிருக்கக்கூடிய திருக்கேத்தீஸ்வரம் வந்து பெரிய புராணத்திலே பாடல் பெற்றிருக்கக்கூடிய ஸ்தலம். அதை வந்து ஆறுமுக நாவனார் அவர்கள் அதை கண்டுபிடித்து திரும்ப அதை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அவருடைய காலகட்டத்தில் செய்ய முடியாமல் போய் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் திருக்கேத்தீஸ்வரத்திற்கு வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணி திருக்கேத்தீஸ்வரம் இஸ் ஓப்பன் டு பப்ளிக் அகெயின். நம்மளுடைய உறவு என்பது ரொம்ப நீண்ட நெடிய ஒரு உறவு. இட்ஸ் a very deep historical bond we have. பட் ஏற்கனவே சொன்னது போல pre-2014 நம்முடைய நாடு இலங்கையை பார்த்த விதம் வேறு. நரேந்திர மோடி அவர்கள் தான் முதலாக he started using the word இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் சிவிலைசேஷனல் ட்வின்ஸ் என்று சொன்னார். அதாவது கலாச்சார இரட்டையர்கள். இந்தியாவும் இலங்கையும் தேர் சிவிலைசேஷனல் ட்வின்ஸ், அதாவது ஒரே தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த 2 குழந்தைகள் என்று முதலாக சொன்னது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்த வார்த்தையை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். there is no big brother attitude here. India is a very powerful country now. 2014 when Narendra Modi ji took over as India's prime minister, India was 11th largest economy in the world. Today we are 5th largest economy. In another 3 years we are on the verge of overtaking Germany. We will overtake Japan. By 2027, 2028, India is going to be the 3rd largest economy in the world. In a matter of 3 years, it is going to happen. But Narendra Modi அவர்களை பொறுத்தவரை இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட் என்கின்ற வார்த்தை எங்கேயுமே அவர் பயன்படுத்தல. He calls 2 people born from the same mother என்று சொல்லுகின்றார்கள். அதான் சிவிலைசேஷனல் ட்வின்ஸ், கலாச்சார இரட்டையர்கள். அது pre-2014 that was not India's outlook. ஸ்பெஷலி 2009 இலங்கையில் என்ன நடந்துச்சு, குறிப்பாக நார்த் ஈஸ்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களை இந்திய அரசை மன்னிக்க மாட்டாங்க. அது put it on record here. நானே கூட இந்திய அரசை மன்னிக்க மாட்டேன். 2009 the way India behaved, நம்முடைய நாடு பிஹேவ் பண்ண விதம், it could have easily intervened, it could have easily stopped the war, it could have easily prevented it. அவ்வளோ விஷயங்கள் இருந்து கூட இந்திய அரசு எடுத்த நடவடிக்கை என்பது 2009 நிச்சயமாக இந்தியா தன்னுடைய கடமையை செய்யலை. அதைத்தான் பாரத பிரதமர் அவர்கள் லூதியானால மே 10ஆம் தேதி 2009 அவர் இந்திய அரசை பார்த்து கேட்டார், என்னுடைய சகோதர சகோதரிகள் அங்கே இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் டெல்லியில் உட்கார்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஸோ
ஸோ 2014க்கு அப்புறம் the scale, the progress, the speed, everything is different. இன்னைக்கு தேதியில் we can very proudly say as a country, India has contributed more than 52,000 houses. மலையாள தமிழாக இருக்கலாம், அப் கண்ட்ரி தமிழ் அல்லது நார்த் ஈஸ்ட் கிரெடிட் லைன்ஸ், குறிப்பாக இந்த இலங்கையினுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்க்கு அப்புறம் கரன்சி ஸ்வாப், கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் இந்தியா மூட் த ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் வேற ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் செட் வாட் எவர் கண்டிஷன்ஸ் இஸ் பீங் given to Ukraine, the same conditions should be given to Sri Lanka. அந்த லெவலில் வாய்ஸ் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் சாஃப்ட் லோன்ஸ் இருக்கலாம், எல்லாமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் $4 billion இந்தியா has contributed, stabilize the economy, send more than 45,000 metric ton of fuel there, vegetables, COVID vaccines. பிரச்சனையில் இருக்கும்பொழுது இந்தியா stood with Sri Lanka, not because of big brother attitude. What China did was big brother attitude. They wanted Hambantota port, they wanted Colombo port, they wanted part of northeast, they wanted island, they wanted நெடுந்தீவு. அது big brother attitude. பட் இந்தியாவை பொறுத்தவரை மிக பெருமையாக, எனக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்ரீலங்கா போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று நான் அறிந்தேன். எத்தனை பேர் லாஸ்ட் 1 year போய் பார்த்தீங்க, லாஸ்ட் 5 years ஜஃப்னா போனீங்க, ஐ ரியலி டோன்ட் நோ. பட் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் அப்ரோச் இஸ் அஸ் அ trying to solve a sister who is born to the same mother. That is the approach of India now. Again நம்ம ஜஃப்னாக்கு போனோம் அப்படின்னா, இப்போ கடைசியாக அந்த வீடியோவில் கூட நம்ம பார்த்தோம், ஜஃப்னாவில் யாழ் மையம், யாழ் கலாச்சார மையம் கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் இந்திய பணத்தில். அது அவர் பிரைம் மினிஸ்டர் வாஸ் வெரி பர்டிகுலர் டு ப்ரிசர்வ் தி ஐடென்டிட்டி, டு ப்ரிசர்வ் தி யுனிக் ஐடென்டிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம். ஏன்னா யாழ்ப்பாணத்தினுடைய நகரத்திற்கு வயசு, இட் இஸ் ஆஸ் ஓல்ட் அஸ் டைம். அந்த மாதிரி ஒரு நகரம் அது. இன்னுமே அவங்க போய் பார்க்கும்பொழுது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு நகரம் என்பது யாழ்ப்பாணம். ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நகரம். அந்த நகரத்தினுடைய ஐடென்டிட்டி எந்த காலத்திலையும் அழியக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த யாழ் கல்ச்சரல் சென்டர் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக 120 crore. ஃபார் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், வி டோன்ட் ஹேவ் அ சிமிலர் கல்ச்சரல் சென்டர் இன்சைட் தமிழ்நாடு. தமிழகத்திற்குள்ள இதே போன்ற ஒரு கல்ச்சரல் சென்டர் இல்லை. பிரைம் மினிஸ்டர் டிசைடட், நரேந்திர மோடிஜி யாழ்ப்பாணத்தில் கட்டி அதை அன்பளிப்பாக கொடுக்கணும். Some of us had the privilege of being there in Yalpanam at the day it got inaugurated by Mr. Ranil Wickremesinghe. அவங்க inaugurate பண்ணும் பொழுது நாங்கள் சில பேர் அங்கே இருந்தோம். We were there to witness the great center that is being built in Yalpanam. அதை தாண்டி நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க, பலாலி விமான நிலையம் என்பது PMS வெரி கிளியர். இலங்கைக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கும் the people to people contact establish ஆக வேண்டும். There is no people to people contact. நாங்களே போனால் we have to take a flight to Colombo, again you go down. அது பலாலி விமான நிலையத்திற்காக இந்தியா சாஃப்ட் லோன் கொடுத்து, கிராண்ட் கொடுத்து, விமான நிலையம் கட்டப்பட்டு, விமானம் இயக்கப்பட்டு, கொரோனா டைமில் மறுபடியும் விமான சேவை ரத்து செய்யப்பட்டு, கொரோனா முடிந்து மறுபடியும் அந்த விமான சேவை ஆரம்பித்து அந்த முதல் பிளேனில் எகெயின் நாங்கள்லாம் போனோம். இங்கிருந்து we all went to பலாலி ஏர்போர்ட் பை தி ஏர் இந்தியா பிளேன். நீங்கள் பார்த்து as we speak now, இன்னைக்கு நாம் பேசும்பொழுது எனி பாயிண்ட் ஆஃப் டைம் the port service will start between காரைக்கால் அண்ட் கனகேசன்துறை. அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. Now Sri Lanka is pushing a port service between மன்னார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு they want to push a boat service now. அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. A railway line purely with Indian grant is established between Colombo and Jaffna. அதற்கான ரயில்வே லைன் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்தியாவுடைய சாஃப்ட் லோனில் ஏகப்பட்ட வேலைகள் இன்னைக்கு இலங்கைக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, சிவபெருமானுக்கு காலங்காலமாக அபிஷேகத்திற்கு வந்த பாலை இலங்கையிலிருந்து அங்கேயே வந்துச்சு. இலங்கை நெடுந்தீவில் இருந்து, குறிப்பாக நெடுந்தீவில் அங்கே வசிக்கக்கூடிய மாடு, அந்த மாடு நெடுந்தீவில் அந்த புல்லை சாப்பிட்டு அதில் வர்ற பால் தான் ராமநாத சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு அந்த பாலை கொண்டு வந்து அபிஷேகமே பண்ணும். எப்போ அந்த புயலுக்கு பிறகு அந்த போட் சர்வீஸ் ரத்தாகி அந்த ரயில்வே லைன் வாஷ் அவுட் ஆச்சோ அன்னைக்கு தான் தொடர்பு வந்து போச்சு. ஸோ PM இஸ் வெரி கிளியர் தட் த லிங்க் பிட்வீன் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட், மக்களுக்கான உறவு என்பது திரும்ப ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்திய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட் சர்வீஸ், நம்முடைய விமான சேவையாக இருக்கலாம், ஸ்ரீலங்காக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாண்ட விதமாக இருக்கலாம், the way India dealt with Sri Lanka as a brother to help Sri Lanka to come out of this crisis. இந்த பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம். அது நம்ம காட்சியை நம்ம பார்த்தோம். வி சா த வவுனியா, டிகோயா, குறிப்பாக அப் கண்ட்ரி தமிழ்ஸில் பிரதமர். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி பிரதமர் எவ்வளோ சீரியஸாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 1947 நோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் விசிட்டட் ஜஃப்னா, த சென்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. இவ்வளோ பிரச்சனைகளுக்கான சென்டர் இருக்கிறது ஜஃப்னா. நோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் விசிட்டட். It is only Mr. Narendra Modi who visited Jaffna for the first time as an Indian Prime Minister. Now, hard center. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் விசிட் அப் கண்ட்ரி தமிழ், அதாவது மலையக தமிழர்களுக்கு IOT நம்ம சொல்லக்கூடிய இந்தியன் ஆரிஜின் தமிழ் IOTs யாருமே மலையக தமிழுக்கு போகல.
Again, PM Narendra Modi ji is the first Prime Minister to visit Malayaga Tamils. He conducted a public meeting. And the Nuraliyal or public meeting nadatanaru. More than 60,000 people came for the public meeting. Very close connection is being there between Malayaga Tamils, India, Sri Lankan Tamils, India, ella edathila irukku. The reason I'm laying this out, because என்னுடைய வேலை இங்க பார்த்தீங்கன்னா, I'm not just another Tamil politician. கையில் மைக் இருக்கு, I can speak anything I want, I can pent up emotions and paint a picture that is not true and say bye bye to you and leave. அப்படி இல்லை. The moment you have called me, the moment I'm standing in the stage, because we have established a relationship. Whether you come to Tamil Nadu to meet me or I come to UK to meet you, it is a relationship that will be taken forward in the next many, many years. So அதனால் நான் பேசக்கூடிய வார்த்தைகள் I have to be very careful with the kind of words I use. Diplomat பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, diplomacy, they say, we speak half, we don't speak half என்று சொல்லுவாங்க. A good diplomat will only speak half. He leaves the other half. அது மாதிரி தான் இன்னைக்கு என்னுடைய ஸ்பீச் இருக்க போகுது. I'm only going to speak about half. I'm going to leave the rest of the half. Assuming you know, from the way I'm speaking, you can infer what we are trying to convey, what is going to happen in the next 5-10 years. So now I'm coming to the second part. Now where Sri Lanka is இன்னைக்கு Sri Lanka பார்த்தீங்கன்னா, Sri Lanka as a country ஒரு கிட்டத்தட்ட before India's intervention it was almost like a vassal state of China. There is a Hambantota port which was strategically taken by the Chinese, which also happened to be the Mahinda Rajapaksa's hometown and is very strong thing. Then very heavy influence in the northern and eastern part of Sri Lanka. China had a very heavy influence there. The eastern part of Sri Lanka is assuming very dangerous proposition because of the ISI's interference there, because of the Muslim, Tamil, Christian, Sinhalese, all kinds of fight happening there. The remaining part of Sri Lanka, middle and the central and the southern part of Sri Lanka, திரும்ப நம்ம போனோம் அப்படின்னா, because of the very peculiar nature of Sri Lanka's constitution. Sri Lanka, we all know, as a country, 225 MP இன்னைக்கு இருக்காங்க. அதில் 196 MPs are elected. 29 MPs are selected from the national list. Meaning, because of the way Sri Lankan's parliament is designed, you cannot defeat anybody in Sri Lanka. You defeat Mahinda Rajapaksa in the elections. That's an assumption I'm telling you. He comes inside via the national list. Because 196 மட்டும்தான் நீங்க பேலட்ல செலக்ட் பண்றீங்க. The remaining 29 you select from the national list, where each party is given MPs based on the vote share they get across Sri Lanka. So 29 gets added. That is why you see big politicians get defeated, including Mr. Ranil Wickremesinghe in the last election. They come inside via the national list. You have to understand this. Sri Lanka பொறுத்த வரைக்கும், the big players will never leave Sri Lankan political scene. They are always part of Sri Lankan political scene. If anybody thinks, oh, this family is out, that family is out, இவங்க வர மாட்டாங்க, அவங்க வர மாட்டாங்கன்னா, you are sadly mistaken. No political player in Sri Lanka is out because of the way the constitution is designed. 196 straight away election, 29 people getting selected from the national list. அப்படி இருக்கும் பொழுது countries like India cannot have favorites in Sri Lanka. We have to work with every single political party, talk to them, try and arrive a solution. A country like India cannot afford to take extreme positions. அது உங்களுக்கும் தெரியும். When you look at India's watch, India's rise, India's growth, India as a country cannot take extreme positions of point of no return. India have to negotiate, talk to people. அதிகாரப்பூர்வமான official status is very simple, which again re-articulated in 2022. நம்ம நாடு, இந்திய நாடு clearly believes it has to be a full, complete and thorough implementation of Article 13 as per the original letter and spirit of what happened in 1987 in the pact that was agreed. மேடம் பேசும்போது சொன்னாங்க 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 30 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்னும் எதையா சரியா நடக்கலன்னு சொன்னாங்க. அக்ரி வித் மேடம் ஆல்சோ. 1987 போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய ஆர்டிகல் 13 முழு சாரம்சம் என்பது 3 பவரை குறிப்பிடுறாங்க. It has to be a police power, it has to be a land power, it has to be a revenue power. இந்த 3 முழுமையாக அந்த பிராந்திய அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும், ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இந்தியா அபிஷியலாக இலங்கை அரசுக்கு வலியுறுத்துகிறது. அது செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. சரி, இலங்கையில் 13th அமெண்ட்மெண்ட் சைன் பண்ண போறாங்க அப்படி நியூஸ் வந்த உடனே நீங்க பார்த்தீங்க, இலங்கை 6 மாதத்திற்கு முன்பு இலங்கை பாராளுமன்றத்துக்கு வெளியே புத்த பிட்சுகள், the Sinhalese monks, they burned the Sri Lankan constitution. நீங்க பார்த்தீங்க, you all have witnessed the burning of Sri Lankan constitution, the issue that is happening.
then Ranil Wickramasinghe ji giving a speech in the parliament, அதற்கு பிறகு யாழ்ப்பாண சென்டர் ஓப்பன் பண்ணாங்க, கருப்பு கொடி அவர் காட்டப்பட்டது, people got arrested, the military were deployed, அந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் லாஸ்ட் ஒரு 6-7 months if you are a careful watcher of Sri Lankan politics இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்தியாவை பொறுத்தவரை நிச்சயமாக கண்டிப்பாக 100% ஆர்டிகல் 13 இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டுக்கு இந்திய அரசு முழுமையாக இலங்கை அரசோடு நின்று இதை பேசி இதை செய்ய வைக்குது. அதே நேரத்தில் என்னை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எனிதிங் தட் இஸ் டன் இன் ஹேஸ்ட் இட் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் எவ்ரிபடி. இன்னைக்கும் நீங்கள் இலங்கையினுடைய ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் 4 years it decelerated. 2019 it decelerated by 4%, 2020 decelerated by 3%, 2021 only it grew up by 4.5%. The economy is so fragile inside Sri Lanka, so fragile because Sri Lanka doesn't have any manufacturing capacity of its own. It is not a Singapore, it is not a Malaysia, it is not an Indonesia, it is not some other country, not a Bangladesh, not a Myanmar. Sri Lanka உள்ள இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய கெபாசிட்டி என்பது மிக மிக குறைவா இருக்கு. 84% of Sri Lanka's goods is only a value addition. வெளிநாட்டிலிருந்து வந்து வேல்யூ ஆடாகி வெளியே போகும். ஒரு பனியன் வருதுன்னா கூட பனியன் வரும், பட்டன் ஒரு பக்கம் வரும், நூல் வச்சு தைச்சு வெளியே போயிடும். ஈவன் மினரல் வாட்டர்ஸ் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் அவுட் சைட். அது உள்ளிருந்து வருது. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஸ்ரீலங்கா as a country is heavily dominant on tourism, heavily dominant on tea, heavily dominant on jute. If you closely appreciate what Sri Lanka is all about. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டிய கட்டாயம் எல்லோருத்துக்குமே இருக்குது. அதை நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. இரண்டாவது, ஸ்ரீலங்காவுடைய ஃப்ரெஜைல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு தேர்தல் நடத்தக்கூடிய நிலைமையில் இலங்கை அரசு இல்லை. சுப்ரீம் கோர்ட் இட் ஆர்டர்ட் த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் டு கண்டக்ட் ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன்ஸ். தி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் செட் எங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் பிரிண்ட் பண்ணுற கூட பணம் இல்லைன்னு சொன்னாங்க. வி டோன்ட் ஹவ் மணி டு பிரிண்ட் அ ஓட்டிங் ஸ்லிப் ஆல்சோ. ஸோ ஹவு கேன் வி கண்டக்ட் எலெக்ஷன்? த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இஸ் போஸ்ட்போன்ட் இன் ஸ்ரீலங்கா. அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இட் இஸ் அ கண்ட்ரி தட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் அ very deep economic crisis. It is taking baby steps out of this economic crisis. Idhila if you come from the Tamil Nadu's perspective, BJP party inside Tamil Nadu, I am the state president of the BJP party in Tamil Nadu. I have officially demanded Ilangai has to return back the Kachativu that we have gifted in 1974, which we believe it is fraudulently gifted to Sri Lanka by Indira Gandhi in 1974 before emergency for political reasons. That is the official stand. We want Kachativu back. இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு பாருங்கள். அட் த சேம் டைம் வி வாண்ட் அ பொலிட்டிக்கல் சொல்யூஷன் டு தி ஸ்ரீலங்கன்ஸ் நார்த் ஈஸ்ட் பார்ட். செகண்ட், ஆஸ் வி ஸ்பீக் டுடே, எஸ்டர்டே மார்னிங் 22 தமிழ் ஃபிஷர்மேன் காட் அரஸ்டட் இன் த நார்தன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. 22 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. இட் இஸ் அன் ஆன்கோயிங் இஷ்யூ. ஃபிஷர்மேன் கெட் அரஸ்டட். தெர் இஸ் அ பாட்டம் ட்ராலிங் இஷ்யூ. தெர் இஸ் அ கோர்ட் இஷ்யூ. க்ளோஸ் டு 650 Tamil boats are imported by Sri Lanka, including the Tamil National Alliance. Every single party in the northern part of Sri Lanka, they support arrest of Tamil fishermen, they support the impoundment of boats, they support the boats not given back. So that is a cause of friction. Adha seri pananum. Fishermen there is an issue, adha seri pananum. Kachativu there is an issue, adha seri pananum. 1974 Kachativu was gifted, but Article 6 1974 mudichu 6 மாசம் கழிச்சு the original agreement allowed Tamil fishermen to go and use Kachativu as a place for their nets, fishing nets. அப்படின்னா கச்சத்தீவு இலங்கை கொடுக்கப்பட்டாலும் தமிழக மீனவர்கள் வலையை உலர்த்திக்கலான்னு இருந்துச்சு. அதையும் 6 மாதம் கழிச்சு தமிழ் ஃபிஷர்மேன் அங்கே வரக்கூடாதுன்ட்டாங்க. தட் இஸ் அனதர் இஷ்யூ. கச்சத்தீவுக்கு அப்புறம் முதல்ல நெடுந்தீவு வரைக்கும் போனாங்க, அது ஒரு இஷ்யூ. கச்சத்தீவில் இருக்கக்கூடிய அந்த சர்ச் ஃபெஸ்டிவல் விசா கிடைக்கல, அது ஒரு இஷ்யூ. ஸோ யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆல்சோ. யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வி ஆல்சோ ஹேவ் அவர் செட் ஆஃப் பாலிடிக்ஸ். கச்சத்தீவு திரும்ப வரணும். தட் இஸ் அ ஃபர்ம் ஸ்டாண்ட் ஆஃப் அஸ். Not only yes, all Tamil political parties, including DMK, though it was gifted during Dr. Karnataka's time when he was the Chief Minister of Tamil Nadu. The ongoing arrest of fishermen is a thorny issue, which we handle it. We handle it in a proper way so that the emotions are controlled in both sides. Ilangai side la pottingna, every single political party wants Tamil fishermen to be arrested. That also we have to take care. Bottom trawling is a serious problem. That also we have to take care. ஸோ இதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், அதையும் பேலன்ஸ் பண்ணணும், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா முள்ளு மேலே போட்ட சீலை மாதிரி. இட் இஸ் சாரி தட் இஸ் த்ரோன் ஆன் அ தானி புஷ். யூ டேக் இட் குயிக், த சாரி வில் கெட் டான். ஸோ யூ ஹேவ் டு டேக் இட் ஒன் பை ஒன். எஸ்டாப்ளிஷ் பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட். கிவ் தம் அ செம்பிளன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் நார்மல்சி, semblance of economic normalcy.
keep accelerating, keep talking, keep pushing, it will come. But Tamil Nadu political party பொறுத்த வரைக்குங்க, they take extreme stand. Extreme stands are like, it's a two-country solution, it is this, it is that, it has to happen tomorrow, it has to happen day after tomorrow. பட் மோடிஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காருங்க. ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தால் கூட இட் ஹாஸ் டு பி அ லாங் ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காரு. இட் ஹாஸ் டு ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். அகெயின் ஸ்ரீலங்கா ஷுட் நாட் கோ த்ரூ சம் அதர் கிரைசிஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். திரும்ப ஒரு சொல்யூஷனை அஸ் அ எக்ஸ்டர்னல் பவர், though is India is in a position to force a solution, you do it as an external power, as a big brother, that solution might not be a permanent solution in the long run. I have visited Sri Lanka 2 times in the last 8 months. I spent a considerable amount of time. I have taken the effort to talk to all political parties in the northern part, in the eastern part, all political parties in the central province part. We met leaders. Had the opportunity to meet Mr. Ranil Wickramasinghe ji in Jaffna, had the opportunity to present our point of view also. But ellame pannitenge, again I said half things I'm leaving it unopen. I'm not saying what is it and what is it. But oru vishayam, our heart is there for you. Modi ji's heart is there for you. Illati India will not take this kind of a risk. India has taken extraordinary risk in Sri Lanka, especially our ambassador Gopal Bagleji, who is the current ambassador. Our consular sitting in Jaffna, consular sitting in Hambantota, consular sitting in Kandy. The regularization has to happen. Time is up now. And we are also fighting for them. And we are also solving their problems. We have solved a couple of their problems. Vehicle license, veliya pass issues. Many of the kids, they come to our office very regularly. We go meet them. If I'm very happy to say, people work in companies and people work in TCS. People born in the camp, people studied inside the camp. Veliya vandu periya multinational company la people work now. So, but some kind of a issue settlement has to happen because neenga sonna mari it's a long time they're inside for no fault of them. Sila per pathina camp la porandavanga irukanga. It is not that they entered India illegally and they are part of the camp. Their children never made a mistake. They are still part of the camp. So that also has to happen. The Citizenship Amendment Act paathirupinga, which has happened for 6 different communities, which India has passed an act, which is also being very carefully implemented. Adu or India kulla pathina, it is a point of conflict. Adu romba carefully நம்ம அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அதுக்கப்புறம் இந்தியாவில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய மலையக தமிழ்ஸுடைய லைவ்லிஹுட் இஷ்யூ, அகெயின் இட்ஸ் அ ப்ராப்ளம். தே ஸ்டில் லிவ் இன் லைன் ஹவுசஸ். தே ஸ்டில் நாட் ஒரிஜினல் ப்ராமிசஸ் என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்தந்த மாநில அரசுகள் என்ன முழுமையாக நிறைவேற்றலை. தட் இஸ் ஆல்சோ அ பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாங்க, இத்தனை காலமாக ஸ்ரீலங்கா வாஸ் ஒன்லி யூஸ்ட், ஸ்பெஷலி ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் வேர் ஒன்லி யூஸ்ட் ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸ். அது தமிழ்நாட்டில் அரசியல் மேடையில் ஸ்பீச்சுக்காக அவங்க வச்சுருந்தாங்க, அவ்வளோதான் சொல்லணும். ஸ்பீச்சுக்காக they just come, give good speech, they whip up people's emotion, and every Tamil politician knows they can't even move a stone in Sri Lanka. அவங்களால ஒரு செங்கல் நகர்த்த முடியாதுன்னு தெரியல. ஆனால் நல்ல ஸ்பீச் கொடுத்துட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. 2014 அப்புறம் தான் we are hopeful India can solve that problem because of Modi, because active interest பார்க்குறாங்க. உள்ள பூந்திருக்காரு, பிரைம் மினிஸ்டராக போயிருக்காரு, மலையக தமிழ் விசிட் பண்ணுறாரு, ஜஃப்னா போகிறாரு, சிவில் சொசைட்டி குரூப்பை பேசுகிறாரு, படிக்கிறாரு, இஷ்யூவை ஸ்டடி பண்ணுறாரு, இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஸோ ஒன்லி நவ் இட் இஸ் ஹேப்பன். ஸோ 2009 இந்தியா மேட் அ தரோ மெஸ் ஆஃப் தி ஸ்ரீலங்கன் இஷ்யூ. இஃப் இந்தியா இஸ் லிட்டில் பிட் ஆக்டிவ், இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவரோட LTTE collapsed, people to get killed, all kinds of human rights violation happened in that soil. At the same time, the political parties of Tamil Nadu, they were negotiating from their family who will get into central cabinet, whether the son will get a cabinet minister or daughter will get a cabinet minister. Adan Tamil Nadu political party பண்ணிட்டு இருந்தாங்க. So it is not right for me to come outside Tamil Nadu and criticize my own brothers and sisters, though ideologically different in some other political party. But still 2009 is a missed opportunity. அதனால் இது மட்டும் நான் பேச விருப்பப்படுறேன். இது மட்டும் என்னுடைய from the heart I thought I should tell you this. But all of us are there. It's a long relationship. We are building relationship, engaging with political parties, reasoning with them, arguing with them. More importantly, குறிப்பா Tamil National Alliance and the political parties in the northern part, முதல்ல they have to come to a common platform. They have to come to a common agreement. They can't have divisions within them. Somebody will support 13, somebody will not support 13, somebody wants a 2-state, somebody doesn't want a 2-state, somebody wants fast, somebody wants slow. So அவங்களுக்குள்ளே ஒரு யூனிஃபார்ம் வாய்ஸஸ் இல்லாத பொழுதுங்க, India as a country, how much can it do from outside pushing Sri Lanka to do much? So அது வரணும், அதுக்கு மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் நடக்கணும். That is happening. So இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கு. But every person who is sitting here completely understand
உங்களுடைய பெயின் வெரி ஃபியூ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலி என்பது கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் தெரியும். நாட் எவ்ரி பர்சன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் பெயின், பட் 100% மோடிஜி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யுவர் பெயின். 100%. அதில் வந்து எல்லளவு கூட கடுகளவு கூட there is no gap difference. Modiji truly understands your pain. He understands exactly what it is the life of a Sri Lankan Tamil. He understands exactly what is the life of a Malayalam Tamil. Modiji முழுமையாக உணர்ந்திருக்காரு. So support the Indian government, support Modiji, be with them. He is there to do it. He will get it done. It's a matter of time. It has to go through a process. And let us trust him and let us sail with him. And he knows exactly how to do it. ஏன்னா ப்ரெஷர் ரொம்ப டூ மச்சாக போட்டிங்கன்னா ப்ரெஷர் குக்கர்னுடைய மூடி கலந்து வந்துடக்கூடாது. ஏன்னா ப்ரெஷர் குக்கர் ஆல்சோ கேன் withstand only that much pressure. That is why we have the pressure outlet at the top. So Sri Lanka's question is like that. So let us all work together. Have this conversation going. We will keep it going. We will keep meeting. When you come to Tamil Nadu, we will make it a point to meet. I will 100% take all your representation to the people who matter. I will take it to Jaishankarji, I will take it to the Honorable Prime Minister. Whatever representation you have given, I will take it to them. I will get it translated in English also. I will give it to them. And the assurance கொடுக்குறாங்க. Jaishankarji understands Sri Lanka like back of his hand. The External Affairs Minister of India, Dr. Jaishankarji understands Sri Lanka like the back of his hand. He understands Tamil issue like the back of his hand. அவர் தெரியாத எதுவுமே இல்லை. He completely knows what is the issue. And Ranil Wickremesinghe is also expected to pay a state visit to India soon. Anytime he should be visiting India as an official visit also. Something is expected to happen also. கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ வி ஆர் வித் யூ. ஒன்லி ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு பி வித் மோடிஜி. சரிங்களா? இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அருமையான அனைவருமே உங்களுடைய இல்லத்திலிருந்து வந்திருக்கீங்க. நிச்சயமாக அது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.